மடமை இருள் நீங்க உலகெங்கும் கலை ஓங்க ஒளி போல நாம் விளங்க உலகெங்கும் கலை ஓங்க ஒளி போல நாம் விளங்க கலை தாயின் புகழ் தன்னை நாம் பாடுவோம் கனிவான மொழியாலே புகழ் கூறுவோம் கலை தாயின் புகழ் தன்னை நாம் பாடுவோம் இருமாப்பு முன் கோபம் பொய் நீங்கவும் இசையோடு தமிழ் பாவை மொழி சேரவும் இருமாப்பு முன் கோபம் பொய் நீங்கவும் இசையோடு தமிழ் பாவை மொழி சேரவும் அருள் ஞான பொழிவோடு அறிவாலே உயர்வாக அருள் ஞான பொழிவோடு அறிவாலே உயர்வாக அரணன்பு திரள் கொண்டு ஆனந்தம் காணவும் அரணன்பு திரள் கொண்டு ஆனந்தம் காணவும் கலை தாயின் புகழ் தன்னை நாம் பாடுவோம் கனிவான மொழியாலே புகழ் கூறுவோம் கலை தாயின் புகழ் தன்னை நாம் பாடுவோம் நாம் பாடுவோம் நாம் பாடுவோம். உண்மையினாலே ஒரு ஆடம்பரம் இல்லாத மற்றவங்களுக்காண்டி நினைக்கிற செல்ஃப்லெஸ்னஸ் அத்தனை பேரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு we have very very nice VIPs with us to line up. Doctor with us. Mrs. Sasikala, skin specialist. Trichyல பிக்சல் ஸ்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. She is one among the chief who is operating that. இவங்களை நம்ம இல்லாலோட இணைக்கிறது இல்லால் பெருமைப்படுது, இந்த ஃப்ளோர் பெருமைப்படுது. தேங்க்யூ வெரி மச். சுதா மேடம், CEO ஸ்மார்ட் லுக்கோட CEO. இவங்களை இந்த ஸ்டேஜ் ஏற்றுக்கொள்ளதுக்கு பெருமைப்படுது. தேங்க்யூ வெரி மச். இல்லாலோட இணைஞ்சதுக்கு இவங்களை இன்வைட் பண்ண. நவ் வி ஹாவ் அவர் ஓன் பார்கவி மேடம், அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட். பார்கவி மேடம் பற்றி சொல்லணும்னா சிம்பிளிசிட்டி. ஷீ இஸ் அ பர்சன் ஹூ ஹேண்டில் மெனி entrepreneurship quality. She is a founder of MPR Foods and Products. இல்லால் அவங்களோட இணைப்பாக வச்சுக்கிறதுக்கு இல்லால் பெருமைப்படுது. தேங்க்யூ வெரி மச் லாவண்யா மேடம். கலை குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லால் பெருமைப்படுது. தேங்க்யூ வெரி மச். எல்லாராலையும் இந்த ஸ்டேஜில் ஏறி இந்த நிமிஷம் பங்கு பெற முடியாது. உங்கள் அத்தனை பேர் சார்பாக நான் ஏற்றுறேன். தேங்க்யூ.
எப்படி விஐபிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி இல்லால் பெருமைப்பட்டதோ, இல்லாலோட குருக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியும் இல்லால் பெருமைப்படுது. இல்லால் அப்படிங்கிற இந்த பேர் அமைப்பு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப்பாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த குரூப் இவ்வளோ தூரம் பெருசாக வந்ததுக்கு ரீசன் இந்த 32 குருக்கள் தான் இல்லாலோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க, இனிமேயும் இருக்க போகிறாங்க. we are proud to have such a great குருக்கள் with us. குருக்கள் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது, இவங்க இல்லால ஒரு பெரிய அங்கம். இல்லால் வளர்கிறதுக்கு இவங்களோட டெய்லி பணிகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நவ் வி ஹாவ் அவர் குரு மிஸ் ரித்திகா. அவர் எங்கள் இல்லால் குழுமத்தோட பாட்டு வாத்தியார், நாங்கள் செல்லமாக கூப்பிட்ற பாட்டு வாத்தியார். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் அவந்திகா, எங்கள் இல்லால் குழுமத்தோட பரத வாத்தியார். பரதம் சொல்லித்தரதுல இவங்களை சாட்சிக்க முடியாது, அவ்வளோ ஒரு அழகான ஸ்ட்ரிக்ட் டீச்சர். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் அவர் ஸ்லோகம் Mrs. Gomati. And next comes Mrs. Valli, Zumba teacher. Miss Mushkan. Come forward. Miss Mushkan, handling, guitar, flute, violin, instrument class ku ivanga per ponavanga. And we have Mrs. Prathipa Murugaya as our fitness chief. Illal ஆரம்பிக்கிறச்சே ஒரு 10 கேப்டன்ஷிப்போடு தான் விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் முக்கியமாக கல்ச்சரை பற்றி சொல்லணுன்னா, ட்ரெடிஷனை நம்மளை விட்டு போகாமல் நம்ம கூடவே அட்டாச் பண்ணி வச்சுக்கணுன்னு எங்களோட இணைக்கப்பட்டவங்க தான் எங்களோட யோகா குரு மிஸ்ஸஸ் விக்னேஸ்வரி. இவங்களோட பணி டெய்லி இந்த குரூப்பை பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணி 6 மணி வரைக்கும் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்து அத்தனை பேரையும் ஒரு நல்ல சிந்தனை கீழே கொண்டு வரதுக்கு ஒரு பெரும்புள்ளி இல்லாலோட பெரும்புள்ளியாக இருந்துட்டுருக்காங்க. இந்த குருக்களை இல்லாலில் இணைச்சதுக்கு இல்லை, இல்லால் கொடுத்து வச்சுருக்கு இந்த குருக்களை வச்சுக்கிறதுக்கு. நன்றி குருக்களே, தேங்க்யூ. உங்கள் பணி சிறக்கட்டும், உங்கள் பணி தொடரட்டும், உங்கள் ஒத்துழைப்பும் தொடரட்டும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் த ஃப்ளோர். தேங்க்யூ. பசங்களா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு தேவோ மகேஸ்வர குருவே நமः. மழலை பட்டாளங்களே, வெரி குட். கத்துட்டதெல்லாம் சொல்லியாச்சா? வெரி குட். கம் மழலை பட்டாளங்களே, சூப்பர். அழகு அவ்வளோ அழகாக ஸ்லோகன் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பாராட்டெல்லாம் வேணாமா? கைத்தட்டு பத்தாதே, பலமாக தட்டி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. ரா என்றால் ராகம், தா என்றால் தாளம், பாவம் ராகம் தாளம் என்று 3ஐயும் சேர்ந்ததே பரதநாட்டியம். பரதநாட்டியம் இறைவனால் படைக்கப்பட்டு பரத முனிவரால் செம்மைப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டுக்கே உரிய சிறப்பு நடனம் பரதக்கலை. இந்த கலையை உங்கள் முன் பார்வைக்கு கொண்டு வருகிறார் இல்லாலின் நடன ஆசிரியர் செல்வி அவந்திகா. நீ தருள் புரிந்து காவாய்.
இவை இரண்டும் கைகோர்த்து களிநடம் புரியும் இவ்வேளையிலே தாய் தமிழே உன்னை வணங்குகிறேன். இல்லால் எனும் சொல்லோசை தேன் வந்து பாயுது காதினிலே இன்பமாய். இல்லால் ஒரு வளர்ந்து வரும் ஆலமரம், அது ஸ்தல விருட்சமாய் வளர வாழ்த்துவோம். இல்லால் எண்ணில் அன்பாய் ஆசையாய் இன்பமாய் ஈகையாய் உறவாய் ஊடகமாய் எழு சுவையாய் ஏடாய் ஐதீகமாய் ஒன்றாய் ஓவியமாய் என்னை தீட்டுகிறது. ஒரு ஒளியை கொண்டு செதுக்கும் ஒரு நல்ல சிற்பியாக என்னை உருவாக்குகிறது. என்னுள் புதைந்து கிடந்த புதையல்களை எல்லாம் தோண்டுகிறது. இல்லாலால் நான் அடைந்த மாற்றங்கள் பல. நீங்களும் இல்லாலில் இணைந்து இன்பமுற வேண்டுகிறேன். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கேற்ப ஒற்றுமையாய் இணைந்து இல்லால் வளர பாடுபடுவோம். இல்லால் இந்த ஃபோல்டரில் இப்போ நீங்கள் பார்த்த கிளிப்பிங் வந்து சைக்கிளிங் கிளப்போட கிளிப்பிங். சைக்கிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது பிரதீபா, மிஸ்ஸஸ் பிரதீபா, ஃபிட்னஸ் கேப்டன். லேடிஸ்க்கு எக்ஸசைஸ் முக்கியம், அந்த எக்ஸசைஸ் ஃபிட்னஸ்க்கான ஒரு விஷயம் கிடையாது, ஆரோக்கியத்துக்கான ஒரு விஷயம்னு ஒவ்வொரு நிமிஷமும் அதை எங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லாலோட ஃபிட்னஸ் கேப்டன். அந்த ஒரு பெரும் முயற்சியாக we had a group ride. We are planning to have many more group rides, cycling activity from Illal folder. அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. We will replay it. Thank you. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பற்றி சிங்கமோகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்ததில்லை. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்ததில்லை. அன்னை தங்கை மனைவி உங்கள் நீ நடித்த வியர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அணைக்கும். இல்லாலில் சேர்ந்து ஒரு 7 months ஆக போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இல்லால் குரூப்பில் நானும் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பாட்டு கேட்குறது, பாட்டு கற்றுக்கிறது, டான்ஸ் கற்றுக்கிறது, அந்த மாதிரி. அப்போது அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் நிறைய பேர் சேர்த்து விட மாட்டாங்க. பட் ஆனால் அதில் ஆசையாக இருக்கும். ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லலாம் நடிப்போம், டான்ஸ் ஆடுவோம். ஸோ இப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் இருந்தது. இந்த மாதிரி கிளாஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் கற்றுக்கலாம், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை. கம்பல்சரி வந்து எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பையும் நல்லா பார்த்துக்கிட்டு மனசையும் நல்லா பார்த்துக்கிட்டு நமக்கு பிடிச்சதை கற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து இல்லால் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல கைட் பண்ணுவாங்க, நம்ம கூடவே ட்ராவல் ஆகி வருவாங்க. நம்ம வந்து எப்போவுமே எனர்ஜெட்டிக்காக எங்காக ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து இல்லால் வந்து இதே மாதிரி இன்னும் பல வருஷங்கள் நல்லா நடத்தணும், நாங்களும் அதில் கண்டினியூட்டியாக வரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். வானத்தை தாளாக்கி சமுத்திரத்தை மையாக்கி உலகில் வாழ்நாளை மொத்தமாக கடன் வாங்கி எழுதினாலும் நிறையுமாம் இந்த பெண்மையை பற்றி எழுத.
இந்த 20ஆம் நூற்றாண்டு இருந்தும் பெண்ணின்றி இம்மண் இருக்குமா? உலகத்தின் தொடக்கம், அண்டத்தின் முற்றுப்புள்ளி, உலகின் அதிசய பிம்பம், ஆதியும் அந்தமுமாய் இயங்கும் யாதுமானவள் இந்த பெண். கடந்ததை மறப்போம், வருவதை தள்ளி வைப்போம், இந்த நொடி பொழுது இல்லால் டே அவுட் நிகழ்ச்சியில் இன்பமாய் பயணிப்போம். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா. கரைந்த ஓவியமே, எப்படி வந்தது உனக்குள் இத்தனை அழகு? இந்த அழகை மேலும் அழகுபடுத்த வருகிறார்கள் அழகு கலை பெண்கள், அழகு பிரம்மாக்கள். டியூலிப் உடைய பியூட்டி பார்லர் ஓனர் அவங்க திருமதி சுபா அவர்களை வந்து நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அவங்க நமக்கு நடத்தி கொடுக்க இருக்கிறாங்க. நன்றி. தேங்க்யூ விக்னா மேம். வணக்கம் எல்லால் தோழிகளே. எல்லாரும் இங்கே கொஞ்ச நேரம் பார்க்க முடியுமா? ஸ்டால்ஸில் இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஒரு செகண்ட் இங்கே பாருங்க. தெரியுறேன் நான் நிற்கிறது தெரியுதா உங்களுக்குலாம்? தெரியுதா?
கிளாப் பண்ணீங்கன்னா எனக்கு காதில் கேட்கும் அட்லீஸ்ட். சூப்பர். இந்த பக்கத்துலேருந்து ஒரு சத்தமும் வரல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஸ்டார்ஸ்லலாம் வெளிச்சம் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா இங்கே இவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்துருக்கிறதுனால அந்த லைட்லாம் டல் ஆகிடுச்சோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இல்லனோட பர்த்டே அப்படி சொல்லலாம். பர்த்டே செலிப்ரேஷனில் இருக்கோம். நம்ம எல்லோரும் இன்றைக்கி பர்த்டே பேபிஸ். நமக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நமக்காக வித்தியாசமாக க்ரியேட்டிவாக மேக்கப் போட்டுட்டு நிறைய கண்டஸ்டன்ட் பியூட்டிஷியன்ஸ் வித் அவங்களோட மாடல்ஸோடு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நான் சொல்லிவிட்டு க்ரியேட்டிவாக அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு மாடலுக்கு வந்து வீட்டிலேருந்தே அவங்க பார்லர்லேருந்து ரெடி பண்ணி மாடல்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஜட்ஜஸ்லாமும் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மேடையை நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் மேம். எங்கே இருக்காங்க ஐஸ்வர்யா மேம்? காணோம், எங்கேயோ போயிட்டாங்க. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா யூஸ்வலாக மாடல்ஸுக்கு தான் வந்து போட்டி வைப்பாங்க. அழகு ஒரு பிரம்மாக்கள்னு சொல்லிட்டு மேக்கப் போட்டவங்க எங்கேயோ பின்னாடி இருக்காங்க. ஏற்றி விட்ட ஏணி எப்பயுமே பின்னாடி தான் இருக்கும். பட் அவங்க ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி மேக்கப் போட்ட பியூட்டிஷியனை கூப்பிட்டு இங்கே வந்து ஆனர் பண்ணுறதுக்கு இருக்காங்க. க்ரௌன் கொடுக்க போகிறாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் ஆல் த கண்டஸ்டன்ட் ஹியர். அப்புறம் நமக்கு ஒரு 3 பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க. ஒருத்தவங்க ஏற்கனவே நம்ம ஐஸ்வர்யா மேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐபாவோட பிரசிடென்ட் மேம், சேர்பர்சன், ஐபாவோட சேர்பர்சன் சுதா மேம் வந்து இங்கே நமக்காக வந்திருக்காங்க. அவங்க பிஸியான பர்சன். நமக்காக நம்மளோட பியூட்டிஷியன்ஸ்க்கோட டேலண்ட்டை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்மார்ட் லுக்ங்கிற ஒரு இதை 25 இயர்ஸாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி சக்ஸஸ்ஃபுல் உமன். நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலான ஒரு பர்சனாலிட்டி அவங்கள வந்து வெல்கம் பண்ணலாம். வெல்கம் மேம். அடுத்தது ஷாகி அப்படின்னு சொல்லிட்டு அலேக்ராங்கிற பார்லரோட ப்ரொப்ரைட்டர் ஓனர் நமக்காக ஜட்ஜாக வந்திருக்காங்க. அவங்களும் இந்த ஃபீல்டுக்காகவே தன்னை ஒரு பேஷனேட்டாக அவங்கள தன்னை நானே மோல்ட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நிறைய கான்டெஸ்ட்டில் வின்னிங் இதுவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளை இப்போ கண்டஸ்டன்ட்லாம் வந்து ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. நம்மளோட செகண்ட் ஜட்ஜ் அவங்க. அடுத்தது நாசியா, கைத்தட்டலாம். அடுத்தது நாசியா. அவங்க போன வருஷத்தோட ஐபாவோட மிஸ்ஸஸ் ட்ரிச்சியோட க்ரௌன் ஏற்கனவே வாங்கினவங்க நமக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ யார் க்ரௌன் போகுதுங்கிறது அவங்க தான் இப்போ நமக்காக முடிவு பண்ண போகிறாங்க. லெட் அஸ் ஆல் வெல்கம் நாசியா. அடுத்தது 4வது அவரோட இல்லை, அவங்க வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் அழகழகாக பரம்பரையாக பண்ணுற ஒரு ஆர்ட் கேலரி, தஞ்சாவூர் பெயிண்டிங் கேலரி வச்சுருக்காங்க. அவங்க நம்மளை விட பியூட்டியில் இருக்கிறவங்கள விட அவங்களுக்கு இன்னும் அதை எவ்வளோ அழகாக ஸ்கெட்ச் பண்ண முடியும், பெயிண்ட் பண்ண முடியுங்கிறது வந்து ரொம்ப நல்லா தெரியும். அதனால் அவங்களும் நமக்கு ஜட்ஜாக வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நம்ம இப்போ கண்டஸ்டன்ட் கூப்பிட்டுருலாமா மேம்? ஓகே, இங்கே வந்து முன்னாடியே ரேம்ப் வாக் சரியா இருக்கான்னு ஒரு ஹீரோ சார் நமக்காக ரேம்ப் வாக் பண்ணி பார்த்துட்டாரு. ஸ்டேஜ் எல்லாம் நல்லா இருக்கு, பயப்பட வேண்டாம் யாரும். இப்போ மழைங்கிறதுனாலே என்னன்னு தெரியல, இன்னும் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. நிஜமாவே இன்னைக்கு இந்த நேரத்துக்கு வராதவங்க ஒரு மெகா ப்ரோக்ராம், ஒரு ஈவெண்ட்டை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க. பட் இங்கே இருக்கிறவங்களாம் வெரி லக்கி. இப்போ நம்ம எல்லாரும் கண்டஸ்டண்ட்டை பார்க்கலாம். கண்டஸ்டன்ட் நம்பர் 1, எந்த பார்லர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள்? மேம், ஐ எம் காயத்ரி ஃப்ரம் தருணிகா பியூட்டி பார்லர் ஸ்ரீரங்கம். இவங்க என்னோட மாடல் ஜூடி. என்னோட தீம் என்னென்னா இன்ஸ்டாகிராம். ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சோஷியல் மீடியா ஆப். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணேன். நம்மளோட பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
பியூட்டி கேரில் மட்டும் 800 மில்லியன் ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஈவன் நம்ம பேண்டமிக் சுச்சுவேஷனில் கூடயும் நம்மளால் பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ண முடியும். ஈவன் எதுவுமே தெரியாதவங்க கூட ஒரு ரீல் மூலியமாகவோ இல்லை ஏதாவது அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மீடியா வந்து உதவுது. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி டு இல்லால். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். கண்டஸ்டன்ட் நம்பர் 2. எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு ரேம்ப் வாக் மேம் எங்களுக்காக. ஜட்ஜஸ் அங்கே இருக்காங்க. Let us all give them an applause. நமக்காக இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ மேம். நம்பர் 2 கண்டஸ்டன்ட், உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். ஐ எம் ரக்ஷா ரமேஷ். ஜூலி பியூட்டி பார்லர்லேருந்து வர்றோம். சுபாஷினி மேம் தான் எங்கள் ஓனர். ஒரு நிமிஷம். ஒரு இன்ஸ்டாகிராமே நம்ம முன்னாடி வந்து நிறுத்திட்டாங்க. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ஹாய் எவ்ரிவன், ரக்ஷா ரமேஷ். டியூலிப் மேம், நாங்கள் டியூலிப் பியூட்டி பார்லர்லேருந்து வரோம். 15 இயர்ஸாக டியூலிப் பியூட்டி பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி என்னோட தீம் வந்து பீகாக். நம்ம நேஷ்னல் பேர்ட் கூட பீகாக் தான். அது வந்து நிறைய கண்ட்ரீஸில் வந்து குட் வைப்ஸ்லாம் கொடுக்குது. அதனால் இங்கே எல்லாருக்கும் நான் குட் வைப்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பீகாக்கை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ரேம்ப் வாக் ப்ளீஸ். எல்லா கண்டஸ்டன்ட்டும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். ஜட்ஜஸ் முன்னாடி கொஞ்ச நேரம் நின்று அவங்க கேட்குற கேள்விகள் ஏதாவது இருந்தால் பதில் சொல்லிட்டு வாங்க. கண்டஸ்டன்ட் நம்பர் 3 பார்க்கறதுக்கு மெர்மைட் மாதிரி இருக்காங்க. மெர்மைட் தான் நினைக்கிறேன். கடல் கனியே இங்கே வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், உங்களை பற்றி, உங்கள் பார்லர் பற்றி, உங்கள் மாடல் பற்றி, உங்களோட தீம் பற்றி சொல்லுங்கள். ஹாய், குட் மார்னிங். என்னோட நேம் ரோஷினி. ரோஷினி பிரைடல் ஸ்டுடியோன்னு நான் ஒரு 10 இயராக பண்ணிகிட்ருக்கேன். இது சக்ஸஸ்ஃபுல்லி என்னோடய 10th இயர் கம்ப்ளீஷன். இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிற தீம் வந்து பார்த்திங்கன்னா மர்மைட். என்னோடய மர்மைட் பற்றி என்னோடய மர்மைடே பேசுவாங்க. ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சுஜி. ஆக்சுவலி உங்கள் எல்லாருக்கும் மெர்மைட்ஸ் இருக்கா இல்லையான்ற டவுட்ஸ் இருக்கும், கரெக்டாக? அது இருக்குது, புராண கதைகள்னு சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் அது யார் பார்த்துருக்கா அப்படின்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படின்றவங்க தான் பார்த்துருக்காங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சில உயிரினங்கள் ஒன்று முட்டை போடும், இல்லாட்டி பால் ஊட்டும். இதோட ஸ்பெஷல் என்னென்னா முட்டையும் போடும், பாலும் இருக்கும். இதுதான் அதோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ நான் எதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை பார்த்தோன்னே யாரும் பயந்து ஓட வேண்டாம், அதை துன்புறுத்த வேண்டாம். இது ஒரு உயிரினம் நினச்சி நம்ம அதை சேவ் பண்ணலாம். வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். எங்களுக்காக ஒரு ரேம்ப் வாக்.
கடல்ல எடுக்க வேண்டிய மர்மைட் நமக்காக நம்மளோட ராம்ப் வாக் ஸ்டேஜ்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள கைப்பற்றி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்லா கை தட்டினீங்கன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு வந்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா என்கரேஜிங்கா இருக்கும். One more time, ma'am. One more time. Put. Music, please. Judges கிட்ட கொஞ்ச நேரம் நின்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ரம் பெரம்பலூர். இலாலுங்கிற ஒரு இது வந்து எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் ஏறினதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் காம்படிஷனே வந்திருக்கேன். தேங்க்யூ மேம். எங்களுக்காக ஒரு ரேம்ப் வாக் சார். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஒரு நிமிஷம். எல்லாரும் கை தட்டலாமா? கண்டஸ்டன்ட் நம்பர் கிளாப் பண்ணி அவங்கள எல்லாம் வெல்கம் பண்ணுங்க ப்ளீஸ். சொல்லுங்க மேம், உங்க பார்லர் பத்தி உங்களோட தீம் பத்திலாம் எங்களோட ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் புரிஞ்சுப்பாங்க. இது முக்கியமானதாக தான் எனக்கு தெரியுது, அப்படிதான் இருக்கும்னு தோணுது. நீங்க உங்களோட வியூஸை சொல்லுங்க. என் பேர் ஃபாத்திமா ரிஸ்வானா. நான் ஃப்ரீலான்சிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜூஃபான்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொரோனா கான்செப்டை எடுத்து பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிலமை தான் வரும் அப்படின்றதுக்காக தான் ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவுமே சொல்லப்போனால் நானே ஹேண்டில் உட்காந்து நேற்று ஸ்டிச் பண்ணி இது பண்ணது. ஸோ க்ரியேட்டிவாக இருக்கும்னு நினச்சி பண்ணியிருக்கேன். இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இப்போவே ஒரு விழிப்புணர்வு. எல்லோரும் சேஃப்டியாக இருங்க, சானிடைசர் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் ஃப்யூச்சரில் போடாமல் இருக்கிறதுக்காக நான் இப்போவே போட்டு காட்டியிருக்கேன். அவ்வளோதான் வித்தியாசம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஃபுல் ட்ரெஸ்ஸும் மாஸ்கால ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சிரஞ்ச் நீடில்ஸ் மாதிரி குத்திருக்காங்க. ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு பக்கம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கிற மாதிரியும் ஒரு சைடு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து உங்களை ஒரு ரேம்ப் வாக் போயிட்டு அவங்க சைடில் காமிச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. ப்ளீஸ் மியூசிக். ஃபியூச்சரில் கொரோனாங்கிற ஒரு விஷயம் இல்லாமையே போயிடணுங்கிறதுக்காக தான் அவங்க இந்த தீமோட வந்திருக்காங்க. எல்லாரும் சோஷியல் டிஸ்டன்சிங்கை ஃபாலோ பண்ணி வேக்சினேட் பண்ணிடுங்க. பண்ணவங்க பூசல் போட்டுக்கோங்க, பண்ணாதவங்க அடுத்த டோஸை போட்டுக்கோங்க. ஒன் மோர் வாக் மேம், ஒன் மோர் டைம். முன்னாடி அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. How about we? Thank you ma'am, thank you. Next contestant. வாங்க மேம். ரொம்ப பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. உங்களோட பார்லர் பற்றி, உங்களோட மாடல் பற்றி, உங்களோட தீம் பற்றி எல்லாருக்கும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என் பேர் சுகன்யா. நான் ஃப்ரீலான்சர் பண்ணிகிட்ருக்கேங்க மேம். இவங்க வந்து இப்போ
ஃபுட்லாம் வந்து எல்லாம் பாரம்பரிய உணவை விட்டுட்டு இப்போல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தேடி தான் போகிறாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. அது இல்லாமல் பழைய பாரம்பரிய உணவையே எல்லாம் எடுத்து ஹெல்த்தியாக வாழணும் அப்படின்றதுக்காக விவசாயம் ஒரு பக்கமும், அதனால இப்போ லேண்டெல்லாம் எல்லாமே ஃப்ளாட்டாக்கிடுறாங்க விவசாயம்லாம் அழிஞ்சு. அதனால என்ன ப்ராப்ளம் வரும், விவசாயம் பண்ணால் அதனால என்ன நமக்கு யூஸ், அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்காக கான்செப்ட் எடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ஃபுல்லாக தரிசு நிலமாக இருக்குது, ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்த சைடு விவசாயம் பண்ணுறாங்க, ஏர் உழுதுட்டு இருக்காங்க. மேலே வந்து குருவி மரம்லாம் இருக்குது, பசுமையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த பக்கம் ஒரு ட்ரை லேண்ட் மாதிரி காமிச்சு ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன இதில் எவ்வளோ அழகான தீமை கொடுத்து நமக்கு பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. கையில் பார்த்தீங்கன்னா சேவ் அக்ரின்னு எழுதிட்டு நிறைய மில்லட்ஸும் கிரெயின்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரேம்ப் வாக் மேம் ப்ளீஸ். One more. Music, please. அந்த பாக்ஸ்குள்ள என்ன மேம் இருக்கு? இல்லை, மரம்லாம் நாளைக்கு வெட்டிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன செடியை வச்சு அதுலேருந்து ஆக்சிஜன் வச்சு தான் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். சூப்பர். சின்ன பாக்ஸ்குள்ள மரத்தை நட்டு அதுலேருந்து நமக்கு ஆக்சிஜன் இனிமேல் ஃப்யூச்சரில் ஒரு சின்ன பாக்ஸில் நம்ம சுவாசிக்கிற மாதிரி ஆகிடுங்கிறத அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? Thank you so much, ma'am. Next contestant. உங்கள் பேர், உங்கள் பார்லர், உங்களோட தீம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏனம் ஷைலா, நான் திருச்சியிலேருந்து வரேன். திருச்சி தான். நான் வந்து கேர்ள்ஸ் அப்யூஸ், சைல்டு அப்யூஸ் பற்றி அந்த தீம் எடுத்திருக்கேன். இப்போ உள்ள சைல்டெல்லாம், பொம்பளை பிள்ளைங்களாம் வெளில போனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்து பயந்து வெளில போக வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து ஆம்பளைங்களை திருத்ததை விட்டுட்டு நம்ம குழந்தைங்கள வந்து தைரியமாக எப்படி வளர்க்கணும், அதுங்களுக்கு நிறைய கலைகளை எப்படி கற்றுக் கொடுக்கணும், அவங்க வெளியில் நம்ம போகும்போது இவ்வளோ தைரியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கலைகள் அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தா அவங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்க. தேங்க்யூ. நம்மளோட இந்த ஹாலில் பார்த்தா எத்தனை பெண் குழந்தைகள் அழகாக விளையாடுறாங்க. எந்த பயமும் இல்லாமல் அம்மாக்கள்லாம் அவங்க சுதந்திரமாக இருக்காங்க. இதே வெளியில் இந்த மாதிரி நடக்குமானா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நம்ம குழந்தை பக்கத்தில் இருக்கான்னு தேடிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு அம்மாவும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை கொடுத்ததுக்கு இல்லாளுக்கு வந்து ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அவங்களுக்கு பெரிய அப்ளாஸ். இந்த சைல்டு அப்யூஸ், அதுவும் விமனுக்கு நடக்கிற இந்த பெரிய கொடுமை வந்து இல்லாமையே போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுக்கு முதல் மாடலாக அவங்க வந்திருக்காங்க. முதல்ல பெண் குழந்தைங்களுக்கு எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்கறத விட ஒரு பையனை எப்படி வளர்க்கணும்னு ஒவ்வொரு அம்மாவும், இங்கே இருக்கிற அம்மாக்கள் தான் ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க. அதனால் பையன் வச்சிருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களும் பொண்ணுக்கிட்ட சொசைட்டியில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப இந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப அமைதியான பீஸ்ஃபுல்லான சொசைட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்காக ரேம்ப் வாக் மேம். மங்கை மங்கை
பண்ண சொல்லவே மனசு வரல. இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக ரொம்ப ரேம்ப் வாக் பண்ணவங்களே ஒரு நிமிஷம் கண் கலங்கவே வச்சுட்டாங்க. நான் இங்கே வந்தவங்க வந்து நம்ம வீட்டு குழந்தை நடந்து போகிற மாதிரியே இருக்குது. ஸோ தேங்க்யூ. எல்லாரும் பலத்த கைத்தட்டலோட இந்த ஒரு தீமை செலக்ட் பண்ணதுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம ஸ்டேஜை ப்ளஸ் பண்ணுறதுக்கு அர்த்தநாரியே வந்துட்டு இருக்காரு. சக்தியா நினைச்சாலும் சரி, சிவனா நினைச்சாலும் சரி, 2 பேரும் நமக்காக இங்கே வந்துட்டு இருக்காங்க. வெல்கம் மேம். உங்கள் பார்லர் பற்றி, உங்கள் தீம் பற்றி, க்ரியேட்டிவிட்டி பற்றி கொஞ்சம் ஒரு வேர்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் வனிதா சரவணன், அபிராமி பியூட்டி சலூன் அண்ட் ஃபிட்னஸ், திருச்சி தான். நான் 2002லேருந்து பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பியூட்டி சலூன் அண்ட் விமென்ஸ் ஃபிட்னஸ் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 19 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. என்னுடைய மாடல் பேர் வந்து காயத்ரி, மிஸ்ஸஸ் காயத்ரி. வணக்கம். நான் என்ன தீம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அர்த்த நாரீஸ்வரரை அர்த்த நாரீஸ்வரியாக நான் மாற்றிருக்கேன். விமென்ஸ் எல்லாருக்குமே வந்து மன வலிமை அதிகம் அப்படிங்கிறது தெரியும். அவங்க தான் இந்த இல்லாது தான் வந்து நாங்கள் நிறுத்தியிருக்கேன். என்னன்னா, ஒரு பெண் வந்து குக்கிங் பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கு கான்செப்ட் படிக்க வைக்கிறாங்க குழந்தைங்கள. 2 வந்து பேட்மிண்டன்ஸில் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, அண்ட் வந்து டாக்டராக இருக்காங்க, எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்காங்க. அதனால இவங்களை அர்த்த நாரீஸ்வரியாக நான் மாற்றிருக்கேன். நான் என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா, ஒரு காலில் ஷூ, ஒரு காலில் செப்பல் போட்டிருப்பாங்க. எந்த அளவுக்கு வீட்டை கவனிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களையும் அவங்க திருப்திப்படுத்திக்கிட்டு வெளி உலகத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து மன வலிமை ஜாஸ்திங்கிறது தெரியும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கான வன்கொடுமைகள் ஜாஸ்தியாகிற காலத்தில் அவங்க உடல் வலிமையையும் வளர்த்துக்கணுங்கிற கான்செப்ட் தான் இந்த அர்த்த நாரீஸ்வரர். நம்மளுடைய எந்த அளவுக்கு வந்து விவேகம் இருக்கோ வீரத்தையும் வளர்த்துக்கணும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு கிளாப் பண்ணுங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா தேங்க்யூ. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எங்களுக்காக ஒரு ரேம்ப் வாக் ஜட்ஜஸ் கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மியூசிக் ப்ளீஸ். जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकार चण्डताण्डवमनोतु नः शिव शिव जटाकटाः सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पावके किशोर चन्द्रशेखरे रति अतिक्षणं Next contestant please. அங்கே வரதை பார்த்தா அம்பாள் மாதிரி இருக்காங்க. அம்மன் வேஷம் தான் நினைக்கிறேன். அவங்கள்ட்டே கேட்கலாம். வாங்க மேம், உங்கள் பார்லர் பற்றி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் மாடல், உங்கள் தீம் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன். என் பேர் கீதா. நான் வந்து நிலாஸ்ரீ மேக் ஓவர் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். எனக்கு துர்கை அம்மனை ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த காம்படிஷனில் கலந்துருக்கிறதுனால நான் துர்கை அம்மனை வடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இவங்க பேர் வந்து யமுனாதேவி. அவங்க கடவுள் நேமில் இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு அந்த மேக்கப் வந்து போட்டிருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். எங்களுக்காக ஒரு ரேம்ப் வாக், உங்களோட அனுகிரகத்தையும் எங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ் மேம். மியூசிக் ப்ளீஸ். जटाटवीगलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिव जटाकटाः सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पावके किशोर चन्द्रशेखरे रति अतिक्षणं Thank you ma'am. Next contestant please. ஒரு வெள்ளை மலரே நடந்து வர மாதிரி இருக்கு.
அப்படியே வெள்ளை பூக்களை கொட்டி இறைச்ச மாதிரி வராங்க. அவங்கள்ட்டே கேட்கலாம் அவங்களோட தீம் பற்றி, எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த பார்லர் பற்றி கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சீதலக்ஷ்மி. நான் 15 வருடமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். 10 வருஷமாக எடமலைப்பட்டி புதுவில் கிரிஜா பியூட்டி கேர் என்ற பெயரில் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பெயர் மாற்றப்பட்டு பியூட்டி ஃப்ரெண்ட்லி சலூன்னு ஒரு 3 வருஷமாக சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்பூக்கள் கொரோனாவால் அதிக பேருக்கு தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன அழுத்தம் ஏற்பட்டுருச்சு. ஆனால் வெள்ளைப்பூக்கள் எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். அதுபோல் நம்மளோட மனதும் எப்போதும் பிரகாசமாகவே இருக்கணும். எப்போதுமே பாசிட்டிவ் திங்கோட யோசிக்கணும். அப்படி இருந்தால் நம்மளுடைய எந்த பிஸ்னஸ்னாலும் சக்ஸஸாகவே இருக்கும். அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட் நான் எடுத்திருக்கேன். பசுமடி சுரக்கும் பாலின் தூய்மை போல் எல்லாரும் உள்ளமும் இருந்தால் இந்த உலகமும் பேரழகாக மாறிவிடும். வெள்ளைப்பூக்களை உதறவிடாமல் கையில் ஏந்தி மனதில் வைத்து கொண்டு என்றும் புன்னகையும் பிரகாசமாக இருந்தால் நன்றாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ மேம். எங்களுக்காக ஒரு ரேம்ப் வாக் ப்ளீஸ். மியூசிக் ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட இது போச்சு. ஜட்ஜஸ் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மண்டையே பிச்சுக்கிறாங்களாம் ஜட்ஜஸ்லாம். நல்ல வேலை அந்த பக்கம் நான் போயிடல, இங்கேயே விட்டுட்டாங்க என்ன. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம். இதை இன்னொரு தடவை பார்க்கணுமா இல்லை ஓகேவா மேம்? எல்லாருமா சேர்ந்து ஒரு ரேம்ப் வாக் போயிட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்பர் 1லேருந்து வாங்க. இங்கே போயிட்டு திருப்பி உங்கள் இடத்துல வந்து நின்றுடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக. மியூசிக் ப்ளீஸ். கண்டினியூ. ஒரே ஒரு செகண்ட். ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்கள் மாடல்ஸ் மட்டும் எடுத்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. உங்களோட மாடல்ஸ் ரெடி ஆகிடுவாங்க. அதுக்குள்ளேயும் நாங்கள் வந்து நீங்கள் மாடல்ஸை வச்சு ஒரு ரேம்ப் வாக் பார்த்துக்கோங்க. நீங்கள் பியூட்டிஷியன்ஸ் மட்டும் போய் உங்கள் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகிடுங்க. அடுத்த ரவுண்ட் வந்து 30 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். இந்த 30 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருவோம். மேக்னா ஜுவல்லர்ஸ் வந்து அழகான நகை செட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குற மாடலுக்கு நாங்கள் கொடுக்குற அந்த 30 மினிட்ஸ் டைமில் எவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக மேக்கப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ஜட்ஜஸ் நிறைய மார்க் போட போகிறாங்க. ஸோ அதனால் அந்த 30 மினிட்ஸ் டைமில் எவ்வளோ அழகாக பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். உங்களோட மாடல் மட்டும் இங்கே இருந்தாங்கன்னா நாங்கள் ரேம்ப் வாக் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு உங்களோட மெட்டீரியலோட ரெடி ஆகிடுங்க.
பியூட்டிஷியன்ஸ் மட்டும் கீழே இறங்கிடுங்க. மாடல்ஸ் ப்ளீஸ். இன்ஸ்டாகிராம் பேஜ் என்னன்னு பார்த்து அவங்களுக்கு லைக்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொடுத்துருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மயில் வாங்க. மயில் நடனம் ஆடி அசைஞ்சு அசைஞ்சு இங்க வந்துட்டு இருக்கு. காலம்பர இந்த மயில் வந்ததுனாலயோ என்னவோ காலம்பர மழை வந்துருச்சு. இப்போ இந்த மயில் வந்து நமக்காக இங்க உள்ள வந்ததுக்கப்புறம் வெளியில மழையெல்லாம் நின்று போயிடுச்சு. திரும்பி வந்தாலும் வந்து நினைக்கிற மழை. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த மீனம்மா நமக்காக துளி குதிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மெர்மைட். ஒரு கடல் அலைக்குள்ள நம்மளே நின்று ஒரு மெர்மைட் வந்த மாதிரி, மெர்மைடை பார்க்குற மாதிரியே இருக்கு நமக்குலாம். எல்லாரும் கை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தினா அடுத்த ரவுண்ட் இன்னும் அழகா பண்ணுவாங்க. நமக்கு தான் நல்ல இதுவா இருக்கும். ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்க யாரும் கை தட்டல, பின்னாடி இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. தட்டுங்க தட்டுங்க சீக்கிரம். இதுக்கு எனக்கு ஒரு வார்த்தையும் சொல்ல தோணல. நோ வேர்ட். ஒவ்வொருத்தரும் அர்த்தநாரீஸ்வரிங்கிறத காமிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருச்சுங்கிறதுக்கு அம்மனே வந்துட்டாங்க நமக்காக. எங்கேயும் அமைதி நிலவரத்துக்காக வெள்ளைக்கும் நமக்காக வந்து ஒரு மலர் இருக்கு நம்மளோட ஸ்டேட்ல. தேங்க்யூ மாடல்ஸ். எல்லாரும் கை கோத்துட்டு கொஞ்சம் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ரோஸ் லுக் கிடைக்கும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்க கையை பிடிச்சிட்டு ஸ்டேஜ் வாக் வச்சு தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம் யார் யாருக்கு எந்தெந்த மாடல்னு பார்க்கலாம். இப்போ பியூட்டிஷியன்ஸ்லாம் ரெடியாக இருக்கீங்களா அடுத்த ரவுண்டுக்கு? ஆல் தி பெஸ்ட். உங்களோட மாடல் யார் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். நகையோட மணப்பெண்கள் வந்துட்டாங்க. இனிமேல் உங்கள் கை திறமையை காமிக்க வேண்டியது தான் பாக்கி. எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்போ என்ன செம்மையாக இருந்தது ஃபஸ்ட் ரவுண்ட். எங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த நேரத்தில் இல்லால் ரொம்ப பெருமைப்பட்டுக்குது இந்த மாதிரி ஒரு ஜட்ஜஸ் முன்னாடி நீங்கள் பண்ணுறதுக்கு. சுதா மேடம், லாவண்யா மேடம், நம்ம அலேக்ரா மேடம்லாம் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த கண்டஸ்டன்ட்லாம் நிஜமாக ரொம்ப ரொம்ப யூ ஆர் ஃபில்டு வித் குட்னஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். யூ ஆர் ஆல் பட்டீஸ். இப்போ தான் கற்றுட்டு வரீங்க. எங்கள் வனிதா மேடம் தவிர்த்துட்டு எங்கள் வனிதா மேடம்
எஸ், பட்டீஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு பெரிய ஆட்கள் கை கொடுத்து வர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அதை இன்னைக்கு இந்த 3 பேருமே செய்ய வந்ததுக்கு இல்லால் ரொம்ப 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 ஹாப்பியாக ஆகுது. அந்த ஒரு டோக்கன் இதா சுதா மேடம், லாவண்யா மேடம் ஜாயின். மாற்றிக்கலாம். To our sweet லாவண்யா மேடம், ஆல்வேஸ் லாவண்யா. To our அலேக்ரா மேடம், இவங்க பேரே அலேக்ரான்னு ஆக்கிட்டாங்க. இவங்க பார்லர் வந்து பேர் அலேக்ரா, ஆனால் இவங்க பேர் ஷெகி. இவங்க வந்து நாங்கள் பேச பேச இவங்க பேர் அலேக்ராவ் ஆயிடுச்சு. அதுதான் ஒரு உழைப்பு வந்து ஒர்க் ரிமார்க்ஸ் த பர்சன். ஒரு லெவலுக்கு மேலே போகிறச்சே நம்மளோட அடைமொழியே அதுவாக ஆகிறது தான் நம்ம உழைப்பு கொடுக்குற மரியாதை. அதை ஆக்கியிருக்காங்க. மனமார்ந்த நன்றிகள் இருக்குது. இந்த ஸ்டேஜ் அலங்கரித்த அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த எங்கள் டார்லிங் ஹார்ட் துலிப் பார்லர் மிஸ்ஸஸ் சுபாக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். கண்டினியூ த ப்ரோக்ராம்.